அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தரை எனக்கு ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கிருக்கான் வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமா தான் அவன் இருந்திருக்கு. கடந்த 2020 வருஷம் கோவிட் டைம்ல போலீசாரால எங்க அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போய் அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவங்களுடைய மூத்த மகள் பெர்சிஸ், எங்க அம்மா. நாங்க இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடிச்சு கொலை அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்க நீதிபதியை நம்புறோம், நீதிமன்றங்களை நம்புறோம். எங்களுக்கான இதே தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம். அந்த தண்டனை மூலம் இனிமே இதே போல ஒரு குடும்பம் எங்களை போல வேதனைப்படாது, இதே போல பாதிக்கப்படாது. இப்படி செய்யறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். சிறப்பா விசாரிச்சிருக்காங்களா? எப்படி சிபிஐ விசாரிச்சிருக்காங்க? அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கம்மா? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல 30ஆம் தேதி நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்க அதுக்காக வெயிட் பண்றோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அவங்க இழப்புனால உங்க குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் எப்படி இருக்கு? எங்க அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்ல. டெய்லி எங்க அப்பாவும் என் தம்பியும் எங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. காலையில, மதியம், நைட்டு. நாங்க 3 பொண்ணுங்ககிட்டயும் எங்க அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்க அப்பா என் தம்பியோட அன்பை இழந்து போய் நாங்க காணப்படுறோம். என் தம்பி அவன் 31 வயசுல அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே போறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமா இவங்களுடைய அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்க உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையா தான் இருக்கும். அது மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்புல சொல்லிருக்காங்கல்ல, இரவு 8 மணில இருந்து விடிய காலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லிருக்காங்க. அதை குறித்து எப்படிப்பா? நாங்க அதான் சொல்றோம். 7:50க்கு 7:45க்கு என் கடையில இருந்து எங்க அப்பா கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே 7:50ல இருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ள வந்திருக்காரு. ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்க அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்க அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்க அப்பா என் தம்பியை அடிக்கும் போது அவ்வளவு கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க ரசிச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் ரசிச்சு இது பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க நிரூபணம் ஆகியிருக்கு. தண்டனை கண்டிப்பா உச்சபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி இந்த வழக்குல குறிப்பா இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு சிக்கிருக்காங்க, அப்பா அம்மா சிக்கிருக்காங்கன்றதுலயும் நீதிபதிகள் அந்த தீர்ப்புல சொல்லிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவங்க மனசுல எந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தரை எனக்கு ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கிருக்கான் வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமா தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு. ஆமா, நீண்ட நாள் போராட்டத்துக்கு இன்னைக்கு உங்க கணவரையும் மகனையும் ஒண்ணு சேர இழந்தீங்க. இன்னைக்கு நீண்ட நாள் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நீங்க எப்படிமா பாக்குறீங்க? போராட்டம் எல்லா மக்களும் எல்லாரும் எங்களுக்காக எங்க கூட சேர்ந்து போராடினாங்க. அதுக்காக ஒரு நல்ல தீர்ப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்க கணவருக்கும் உங்க மகனுக்கும் ஏற்பட வேற யாருக்கு நடக்கூடாது. ஆனா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க மத்திய மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? அதாவது தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகளா இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இப்ப அவங்களுடைய குடும்பங்களும் சஃபர் தான் ஆக போகுது. அப்போ அதை மத்தவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ இதே போல நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும், நம்மளும் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஒருத்தரை அந்த மிருகத்தனமா அடிக்கவோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்புறோம். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டோம். இந்த தண்டனையை முன்னாடியே வழங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக முன்னாடியே வழங்கியிருக்குதா. இன்னும் நிறைய எத்தனையோ கஸ்டடி டெத் நடந்துகிட்டு தான் இருக்கு. தெரியாம இருக்கலாம். இப்படிப்பட்ட இதங்கள் நடக்காம இருக்குன்னு சொல்லி நாங்க
நினைக்கிறோம். இந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை போய் இதை சிபிஐ விசாரிக்கணும்ன்றத மனு தாக்கல் செஞ்சு இப்ப சிபிஐ விசாரணை நடத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. 2400 பக்கம் குற்றப்பத்திரிக்கை அது பண்ணிருக்காங்க. நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சிபிஐ நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனா 5.25 வருஷம் நாங்க அதுக்காக போராட வேண்டியதா இருந்தது. எங்களோட எல்லா மக்களும், நாங்க மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொதுமக்கள், ஏதாவது எங்க வீட்டில் உள்ள இழப்புன்னு மாதிரி அவங்க நினைக்கல. யாரோ ஒருத்தங்களுக்கு இல்ல, ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் இழந்த மாதிரி அவ்வளோ அழுது இருக்காங்க எல்லாருமே. அந்த வீடியோவோ என் தம்பியோடைய எங்க அப்பாவோட வீடியோ பார்த்து அழாதவங்க யாருமே இல்லை. அந்த இது எல்லாருடைய உணர்வுகள் போராட்டங்கள் வந்து தீர்ப்பா வெளிப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகள் உங்களுக்கு அழுத்தம் மிரட்டல் அப்படி எதுவும் வந்தது இல்ல? அப்படிலாம் இல்ல. அதுல முக்கியமா பெண்ணிக்ஸ வந்து ஒரு இரவுல 200 முறை பின்பக்கமா தாக்கினதா நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து உறவினர்கிட்ட அதை சொல்ல போகுது. அந்த இந்த அளவுக்கு கொடூரமா தாக்குறதுக்கு ஏதாவது முன்விரோதமா அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்க அப்பாவும் என் தம்பியும் எந்த குற்றமே செய்யல. எங்க அப்பாவை விசாரணை கூட்டு போனா விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிக்கணும்? கூட்டு போன உடனே அடிச்சதுனாலதான் இப்போ ஒரு தகப்பனை வந்து மகன் முன்னாடி அடிக்கும் போது நம்ம கேட்க மாட்டோமா? எங்க அப்பாவும் எந்த தப்பும் செய்யல. அப்ப அவன் கேட்கறதுல என்ன, நம்மளுக்கான உரிமை தானே அது. அதான் அவங்க அதிகாரத்துல இருக்கோம், போலீஸை எடுத்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும் போது சொல்லியே அடிச்சிருக்கான். நீ செத்தா சாவு, நான் என் சொத்தை வித்துனாலும் நான் வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லா ஃப்ரெஷ் பீஸா கிடைச்சிருக்கான், அடிச்சு பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலைமை. தனக்கும் தன மனைவி பிள்ளைங்க இருக்காங்களா, அதே போலதானே அடுத்தவங்களுக்குங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு கிடையாது. கொடூர மனமே மொத்தமா கொடூரமா மனம் அந்த மனிதத்தன்மையே இல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.